திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம். அதில் சிவநிந்தை என்ற தலைப்பில் சொன்ன திருமூலன் குருநிந்தை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். திருச்சிற்றம்பலம். சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணராது மூவரிலும் ஒருவர், தேவரிலும் ஒருவர் அப்படின்னு அவரை எண்ணுவதே சிவநிந்தை அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனை காட்டுவது குரு மூலமாக தான் நம்ம இறைவனை அறிய முடியும். அப்படி அந்த குருவை நிந்திப்பது சிவனை நிந்திப்பதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்கிறார். பாடல். பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர். கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர், பெற்றிருந்தார் என்று யார் பெரும் பேரே. தாய், தந்தை, தமையன்மார், கூட பிறந்தவங்க, மூத்த உறவினர்கள், இவங்க எல்லாருமே குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்கள நிந்திக்கக்கூடாது. கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குரு என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும். அது அவங்க மட்டும் இல்லை, அவங்க எழுத்தறிவிக்கிறது, அதாவது அரிச்சுவடின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனாவனா சொல்லி கொடுக்கக்கூடியவங்களும், ஒரு நூலை நமக்கு அதனுடைய பொருள் விளக்கம் செய்யக்கூடியவங்களும், தொழில் கற்பிக்கக்கூடியவங்களுமே குரு என்ற ஸ்தானத்தை உடையவங்கள் தான் அப்படின்னு சொல்லி, அந்த கல்வி அறிவு இல்லாத கீழ் மக்களாக இருக்கக்கூடியவங்க மற்ற பெரியோர்களை பேணி காக்க மாட்டாமல் இருப்பாங்க. தம்மை பெற்ற தாய் தந்தரையுமே அவங்க சரியாக பாதுகாக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவார். அந்த உங்கள் உறவினர்களாக இருக்கக்கூடியவங்களே அவங்க மனம் நோகக்கூடிய சொற்களை சொல்லக்கூடிய இகழ்வாங்க. கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர், பெற்றிருந்தார் என்று யார் பெரும் பேரே. அந்த ஞான சாஸ்திரங்களை கற்று இருக்கக்கூடிய அந்த குரு அவர் சொன்ன வழிப்படி இருக்கக்கூடியவங்க அவங்கள போல பெருமை உடையவங்க யார் அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்கள்லாம் அவங்களோட நம்ம இருக்கிறதே பெரும் பேர் அப்படின்னு நினைப்பாங்களாம். பெற்ற தாய் தந்தையரும் இவங்களை பெற்றதுக்காக மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம திருவள்ளுவர் பெருமான்னு சொல்லுவார், இந்த பெற்றதுக்கு என்ன பேர் பெற்றோமோ அப்படின்னு சொல்லுவார். அப்படி பெற்ற தாய் தந்தையரும் இப்படிப்பட்ட நல்ல ஞான குழந்தையை பெற்றதுக்காக மகிழ்ச்சி அடைவாங்க. உற்றார் உறவினர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களோட நமக்கு உறவினர்களாக இருக்கிறதுக்கு நம்ம பெரும் பேர் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரும் பேராக நினைப்பாங்க அப்படிங்கிறார். அடுத்த பாடல். ஓர் எழுத்து ஒரு பொருள் உணரக்கூறிய ஓர் எழுத்தாளரை சிதைய செப்பினோர், ஊரிடை சுணங்கனாய் பிறந்து அங்கு ஓர் யுகம் பாரிடை கிருமியாய் படிவர் மன்னி. குருவை நிந்திக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட இழிநிலை ஏற்படும் அப்படின்னு இதில் காமிக்கிறாரு. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை விரித்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறத அந்த குருவானவர் விரித்து சொல்லுவார். ஆனால் அந்த குருவையே மனம் நோக்க செய்யக்கூடிய மாதிரி பேசுகிறவங்க ஊர் சுற்றக்கூடிய நாயாக பிறந்து, அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அப்படி இல்லாமல் நாயே இழிபரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் சுற்றும் நாயாக பிறந்து ஒரு யுகம் திரிவாங்களாம். அப்படி ஒரு யுகம் திரிந்து துன்பப்பட்டு திரும்ப பூமியில் புழுவாய் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓர் எழுத்து ஒரு பொருள் உணர்த்துது அப்படின்னா, நம்ம திருவருட்பயனில் சொல்லியிருக்கு, இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி, உற நிற்கும் ஓம்காரத்துள் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஓம்காரத்தின் பரிணாமந்தான் சிவாய நம என்று இந்த பஞ்சாக்கர மந்திரம். ஓம்காரத்தை விரித்தோம்னா அகார, உகார, மகாரம், இந்த 3 எழுத்தும் சேர்ந்தது தான் ஓம்காரம். இது சிவம், சக்தி, மாயை இதை குறிக்கும். இப்போ நம்ம சிவாய நம அப்படிங்கிற எழுத்தை எடுத்தோம்னா, சி என்ற எழுத்து இறை, அதாவது சிவத்தை குறிக்கும். வா என்பது சக்தியை குறிக்கும். யா என்பது இந்த உயிரை குறிக்கும். நா என்பது திரோதானம், அதாவது மறைப்பு சக்தியை குறிக்கக்கூடியது. மா என்பது ஆணவ மலத்தை சொல்லும். இதையே உண்மை விளக்கமும் சொல்லும். சிவன், அருள், ஆவி, துரோதம், மலம் ஐந்தும் அவன் எழுத்து 5 அடைவாம் அப்படின்னு சொல்லி உண்மை விளக்கம் சொல்லும். இப்படி 5 எழுத்து அருள்நிலையை உணர்த்திய அந்த குருவினுடைய
மனநிலை கெடும்படி அவதூறாக பேசினவங்க, பாதுகாப்பற்ற அந்த ஊர் நாயாக பிறந்தும் அந்த நாய் நன்றியுடையது. அந்த நன்றி இல்லாமல், அந்த உணர்த்திய நன்றியை உணர மாட்டாதனால செயலற்று கிடக்கும் புழுவாக பின்னாடி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காமிக்கிறார். அடுத்த பாடல். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர், அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும், சத்தியம் ஈது சதாநந்தி ஆணையே. பத்தினி கற்புடை மகளிர், பக்தர்கள் சிவனடியார்கள், தத்துவ ஞானிகள்னா தத்துவ ஞானம் உடையவர்கள். இவங்க சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர், இவங்களுடைய மனம் வருந்தும்படி அவங்களுடைய நெறிக்கு அழிவு செய்தவர்கள். அது அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும், அவர்களுடைய செல்வமும் ஒரு வருஷத்துக்குள்ளே வாழ்நாள், அவங்களுடைய செல்வமும் வாழ்நாளும் ஒரு ஆண்டுக்குள்ளே அழிந்து போயிடும். சத்தியம் இது சதாநந்தி ஆணை, இது எங்களுடைய நந்தியம் பெருமானுடைய ஆணை அப்படின்னு சொல்கிறார். தத்துவ ஞானம் நூலாலும் அனுபவத்தாலும் வரக்கூடியது. பத்தினிகள் சிவனடியார்கள் தத்துவ ஞானம் உடையவர்கள், இந்த 3 பேரும் நேரே குருவா சொல்லாட்டியும் தங்களுடைய ஒழுக்கத்தால் உலகம் நல்ல நெறியில் நிற்கிறதுக்கு அவங்க வழிமுறையை சொல்கிறாங்க. அதனால் இந்த உலகத்துக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய இந்த உலகத்திற்கு தீங்கு செய்வதாக சொல்லப்படுது. அதனால் விளையக்கூடிய தீமை ரொம்ப பெருசு. உபதேச குரு மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் குருவாக ஏற்று அவங்கள இகழாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் சொல்லுது. மந்திரம் ஒன்றே உரை செய்த மாதவர், சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர், பிந்தி சுணங்கனாய் பிறந்து ஒரு 100 உரு புலையராய் மாய்வர்கள் மண்ணிலே. மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தில் ஏதோ ஒன்றை உபதேசம் செய்தவங்க, அவங்களுடைய மனம் நோகும்படி தீமை செய்தவங்க இந்த மண்ணுலகத்தில் எல்லாரும் இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய நாயாய் 100 முறை, ஒரு முறை கிடையாது 100 முறை பிறந்து பின் மக்களாக பிறந்தாலும் புலையராக பிறந்து இம்மை மறுமைகள் எந்தொரு பயனும் எய்தாதபடி வாழ்ந்து இறந்து போவாங்க. ஒரு பிறப்பில் குருவை இகழ்ந்தால் பல பிறப்புகளில் பலராலும் இகழக்கூடிய நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பாடல். சன்மார்க்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின், நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது, தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமும் ஆமே. இந்த ஞான நெறியை உணர்த்துகின்ற அந்த ஞான குரு, அவர் முன்னாடி பொய், கடுஞ்சொல், பயனில்லாத சொற்கள், இப்படி தீய சொற்களை யாராச்சும் வாய் வழியாக சொன்னால் அந்த உலகமே அதில் அவங்க சொன்ன அந்த குரு முன்னால் அப்படி பேசுனோம்னா அழிஞ்சு போயிடும், மெய்யுணர்வும் இல்லாது ஒளிந்து போகும். இந்த தொன்று தொட்டு வரக்கூடிய உலகியல் துறைகளும் மெய்நெறி துறைகளும் மக்களால் மறக்கப்பட்டு பல சமயங்கள் இந்த நாட்டில் பஞ்சமும் உண்டாகும், பல சமயங்களும் கெட்டு போய் நாட்டில் பஞ்சமும் உண்டாகும் அப்படின்னு இந்த குரு முன்னாடி இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கடுஞ்சொல், பொய் அப்படிலாம் பேசக்கூடாது. அதனால் உலகத்துக்கு தீங்கு ஏற்படும், மெய் நெறி அந்த இதெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு வெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும், நெய்ப்பட்ட பால் இளநீர் தயிர் தான் நிற்க கைப்பிட்டு உண்பான் போன்றும், கண்மி ஞானிக்கு உப்பே. ஞான குரு இருக்க அவனை விட்டுட்டு அதாவது குருவுக்கு தகுதி இல்லாத இத்தனை குருவாக ஏற்றுக்கொண்டா, கையில் மாணிக்கம் கல் கிடச்சி இருக்க அதை எரிஞ்சிட்டு வெயிலால் மின்னக்கூடிய கண்ணாடி கல்லை கையில் எடுத்து சுமப்பன போலவும், கையில் நெய் இருக்கும் பொழுது பாலும் அந்த நெய்யோடு இருக்கக்கூடிய பாலும் இளநீரும் தயிரும் இருக்க அதை உண்ணாமல் எட்டி பழத்து, அந்த பழம் விஷம்னு சொல்லுவாங்க, அந்த கசக்கக்கூடிய அந்த எட்டி பழத்தை போய் விரும்பி சாப்பிட்றவனை போல் அழிந்து போகிறதுக்கு இருக்கக்கூடிய செயலாக இருக்குது அவனோடது அப்படின்னு சொல்லி
குரு என்பவர் யார், அவருடைய தகுதி என்ன, அவருக்கு துன்பம் ஏற்படுத்தினா மற்றவங்களுக்கு விளையக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத இந்த பாடல்களில் சொல்லி, சிவனடியார்களுக்கு துன்பம் விளைவித்தா அடுத்து என்ன நேரும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்களில் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். சிவநிந்தை, குருநிந்தை, அடுத்து சிவன் அடியார்கள் நிந்தை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நிந்தை, நம்ம துன்பம் செஞ்சோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத நல்லா விளக்கமாக சொல்லி வச்சுருக்கார். திருச்சிற்றம்பலம்.